வெல்கம் டு ஆர்பி ஃபுட்ஸ். 1 கிலோக்கு தேவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பச்சைக்கடலை பருப்பு போட்டிருக்கேன். இட்லி பொடிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதே பச்சைக்கடலை பருப்பு தான். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நான் 1 கிலோ இட்லி பொடி செய்கிற அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துடணும். உளுந்து எப்போதுமே ஈவனாக கிண்டணும். ஈவனாக வறுக்கலைன்னா அங்கன ஒன்றுன்னு கருப்பாயிடும். மேக்ஸிமம் லைட் ப்ரௌன்லேயே நம்ம எடுத்துடணும் இந்த உளுந்தை. இதுவும் 1 கிலோ இட்லி பொடிக்கு வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு போட்டுடுறேன். ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த கலர் வந்ததும் நம்ம உளுந்தை எடுத்துடணும். வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இதை ஆயிலே ஊற்றாமல் ட்ரை பண்ணணும். சீரகம் லைட்டாக பொரியுது பார்த்திங்களா? இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்துடணும். இந்த அளவுக்கு நான் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். எந்த மாதிரி பக்குவம் வரணும்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்துடணும். அப்போ எடுத்துடணும். நம்ம கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படி தொடும்போது சவுண்டு வருது பார்த்திங்களா? நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு ஒரு கை அளவு இருக்கும், ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இந்த உப்பு அளவும் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு சொல்லிடுறேன். கல் உப்பு தான் எப்போதுமே எடுக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். பெருங்காயம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சது. சீரகம் வறுத்து வச்சுருக்கேன். பூண்டும் வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு இந்த அளவு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம நீட்டு மிளகாயில் காரம் இருக்கும், கலர் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நம்ம காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறைய கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வெள்ளை எள்ளு கொஞ்சம், கருப்பு எள்ளு கொஞ்சம், 2 சேர்ந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் கருப்பு எள்ளு போட்டால் அரோமா நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வறுத்து வச்ச எல்லாத்தையும் அடுத்து அரைக்க போகிறோம். இட்லி பொடி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. தேங்க்யூ.